நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி விஷத்தை போக்குற ஒரு தினமான பௌர்ணமி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் பௌர்ணமி தோறும் மாதந்தோறும் பௌர்ணமி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சித்ரா பௌர்ணமிலாம் பார்த்தோன்னா நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏன் பௌர்ணமி நடிகர்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இப்போது போகிறது பெருசு இல்லை. கிரிவலம் அப்படின்னா பௌர்ணமி தோறும் பண்ணணும்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு செருப்பு போட்டுக்காதீங்க. நிறையா இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணுன்னு ஆசை வச்சுக்காதீங்க. இது வேணும் அது வேணும்னு சுவாமிகிட்ட கேட்கணும்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் வேண்டாங்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப புதுசாக சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு புத்தாடையாக போட்டுட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காவி வேஷ்டி கட்டிங்கோ. லேடிஸ்லாம் சாதா ஒரு புடவை கட்டிங்கோ. புடவை கட்ட முடியலையா சுடிதார் ஒரு நம்மளை பார்த்தா ஒரு ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மாதிரி நினச்சோங்களேன். வாசனத்தில் வைங்கெல்லாம் போட்டு நான் அழகு சாதனம்லாம் போட்டுட்டு போக வேண்டாங்கிறேன். அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சிவதினம். ஓம் நம சிவாயன் எவ்வளோ தூரம் சொல்கிறோமா. 2 கை இப்படி வச்சுங்க. இந்த முத்திரை வச்சுண்டு இந்த தொடையில் வச்சுருந்தாலும் சரி, இப்படி சாரில் வச்சுருந்தாலும் சரி, கால் மேலே கால் போட்டுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இந்த 2 கை இப்படி வச்சுண்டு ஓம் நம சிவாய இதே மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இல்லைனா இந்த முத்திரை வச்சுங்கோ. இந்த முத்திரை வச்சுருந்தா ஞானத்தை கொடுக்கும். இந்த முத்திரை வச்சுட்டேல் அப்படின்னா இப்படி திருப்பிட்டேலாம் பாபா முத்திரையாக மாறிடும். அப்படி திருப்பிடாதீங்கோ, இப்படி வச்சுங்கோ. இப்படி வச்சுக்கும் போது ஹார்ட்டுன்னு சொன்னேல, ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறீங்கன்னு, அப்படிலாம் நடக்காது. வியாதி ஃபங்க்ஷன் நிறைய நடக்கும். கிட்னி லிவர் இவர்லாம் நம்மளை எவ்வளோ அசுத்தம் படுத்தியிருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி இப்படி ஆகும்.